friends, welcome to our channel. நீங்க நம்ம சேனலை பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு முழு பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். முதல்ல தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் இந்த மாதிரி நம்ம தோல் நீக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கப் ரவை, ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அரை கப் நெய், 10-15 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர். நாங்கள் இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக குங்குமப்பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறட்டும். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம பைனாப்பிள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கப் ரவை, அதையும் உள்ள சேர்த்துடலாம். நீங்கள் வறுத்த ரவை எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம இன்னொரு டைம் வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் ரவை எடுத்தோம் இல்லையா, 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ரெண்டு கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பைனாப்பிளும் உள்ள சேர்த்துடலாம். பைனாப்பிள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இல்லை நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடலாம். நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுறதுனால கட்டி பிடிக்காமல் இருக்கும். ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேசரி பார்க்கவே சூப்பராக ரெடியாகி வருது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைனாப்பிள் கேசரி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.